ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா 2024 ஐபிஎல் தொடருக்கான ஏலம் வர டிசம்பர் 19ஆம் தேதி துபாயில நடக்க போகுது. இந்த ஏலத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு அணியும் எப்படி இருக்குது, எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு ஓட்ட இருக்கு, அணியோட நிர்வாகங்கள் யாரை வாங்க முயற்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலசல் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதுக்கான வீடியோ தான் இது. இந்த எபிசோடுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பத்தி பேசலாம். இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடியே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ட்ரேட் ஒன்னு நடத்தினாங்க. உங்களோட மயாங்க் டாகரை ஆர்சிபி கிட்ட கொடுத்துட்டு இடது கை ஸ்பின் வீசும் ஆல்ரவுண்டரான சபாஸ் அகமதை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த ட்ரேடுக்கான காரணம் பலருக்கும் புரியல. பட் எனிவே சபாஸ் அகமது மேல அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு இன்ஜினியரிங் இல்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்ல இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங்கா இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி சன்ரைசர்ஸ் அணி 6 வீரர்களை இந்த ஏலத்துக்கு முன்பாக ரிலீஸ் செஞ்சிருக்காங்க. அதுல முக்கியமான நபர் அப்படின்னா ஹாரி ப்ரூக். கடந்த ஆண்டு 13.25 கோடி ரூபாய் கொடுத்து அவரை எடுத்துட்டு வந்தாங்க. ஒரே ஒரு சீசன் ரொம்ப பேடான சீசன் அவருக்கு இருந்ததுனால அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் தியாகி, ஆதில் ரஷீத், விவ்ரான் சர்மா, சம்ரத் வியாஸ், அகில் ஹோசேன் அப்படிங்கிற மற்ற 5 பிளேயர்ஸையும் சேர்த்து டோட்டலா 6 பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல பேடான ரிலீஸ் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கார்த்திக் தியாகி, விவ்ரான் சர்மா 2 பேருமே நல்ல எக்ஸைட்டிங் டேலண்ட், போதுமான வாய்ப்புகள் கொடுக்கப்படாமல் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம், இந்த ஆக்ஷன்ல அவங்க வேற டீமுக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இப்போ சன்ரைசர்ஸ் அணி 6 ஸ்லாட்டை நிரப்பினா போதும். அதுல 3 ஃபாரின் ஸ்லாட். இந்த 6 ஸ்லாட்டுக்குமே அவங்களுக்கு 34 கோடி ரூபாய் இருக்கு. சோ இவங்கள்ட்ட தான் அதிக பணமுமே இருக்கு. இப்ப இருக்கிற டீமை வச்சு இவங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னா மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபதி, எய்டம் மார்க்ரம், ஹென்ரிஸ் கிளாசன், கிளைன் பிலிப்ஸ், மார்க்கோ யான்சன், வாஷிங்டன் சுந்தர், புவனேஸ்வர் குமார், உம்ரான் மாலிக், அப்படி இல்லனா சபாஸ் அகமது, டி நடராஜன், இம்பாக்ட் பிளேயரா அப்துல் சமத். இதுதான் பாத்தீங்கன்னா அவங்களோட பிளேயிங் 11 இப்ப இருக்கும். இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல எந்தெந்த வீரர்களை எல்லாம் அவங்க டார்கெட் செய்வாங்க அப்படிங்கறத பத்தி பேசலாம். இப்ப நம்ம பிளேயிங் 11 பாக்குறப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஓரளவுக்கு செட்டான ஒரு அணி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் அந்த அணிக்கு சில தேவைகள் கண்டிப்பா இருக்கு. முதலாவதா பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாவே அவங்க பயங்கரமா ஒரு பெரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்குது அந்த ஸ்பின்னர் பிரச்சனை தான். ரஷீத் கான் அவங்கள விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு கரெக்டான ஸ்பின்னர் கிடைக்காம அவங்க ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க நம்மளோட வாஷிங்டன் சுந்தரை எடுத்து வச்சாலும் இன்னொரு சைடு மார்க்ரம் ஸ்பின் போட்டாலும் அவங்களுக்கு இன்னும் கரெக்டான ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் கிடைக்கல. அதனாலதான் என்னமோ சபாஸ் அகமதை வேற இந்த வாட்டி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் தாண்டி அவங்க டெஃபினெட்லி இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல 2 ஸ்பின்னர்ஸ் மேல ட்ரை பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுல ஒன்னு யாரு அப்படின்னா வன்னிந்து ஹசரங்கா. ஒரு பெரிய தொகை கொடுத்தே அவருக்கு போவாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. கேஸ் அவர் கிடைக்கல அப்படின்னா சைனாமேன் பவுலர் தப்ரஸ் சம்சி, சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர், அவருக்கு கூட குறி வைக்கலாம். பிகாஸ் எய்டம் மார்க்ரம் இருக்கிறதுனால அவரை யூஸ் பண்ணுவாங்க. சோ தப்ரஸ் சம்சி அப்படி இல்லனா வன்னிடு ஹசரங்கா, இவங்க 2 பேர்ல யாரையாவது ஒரு ஆளை எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன் கேஸ் இந்த 2 பேர்ல ஒரு ஆளை எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னா இங்க ஒரு ஃபாரின் ஸ்லாட் இந்த பிளேயிங் 11ல அடிபடும். கிளென் பிலிப்ஸ் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். சோ அப்ப ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் குறையும். அந்த பேட்டிங் ஆப்ஷனை சரி பண்றதுக்காக ஒரு இந்திய வீரர் கண்டிப்பா போவாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு தமிழக வீரர் ஷாருக் கானை ட்ரை பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்பர் 6 இடத்துல அவர் ரொம்ப 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 சிறப்பா ஆடக்கூடிய ஒருத்தர். அண்ட் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல தமிழ்நாடு கனெக்ட் வேற இருக்கு அப்படிங்கிறதுனால மேபி அவருக்கு போகலாம். சோ இதெல்லாம் முடிஞ்சு அவங்கள்ட்ட ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நல்ல பேக்கப் ஆப்ஷனுக்கு போவாங்க. குறிப்பா அவங்களுக்கு ஒரு இந்திய ஓபனர் பேக்கப் ஆப்ஷன் தேவை. அதனால அந்த ஒரு பேக்கப் ஆப்ஷனுக்கு அவங்க போவாங்க. அதை தாண்டி ஒரு இந்திய வேகப்பந்து வீச்சாளரையும் அவங்க பாத்தீங்க அப்படின்னா வாங்கணும். அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஷர்துல் தக்கூர், ஹர்ஷல் பட்டேல், உமேஷ் யாதவ் இவங்க 3
பேர்ல யாராவது ஒருத்தங்க மேல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா ஒரு நல்ல பவுலர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே நேரத்துல எங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும், ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர், ஏன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு ஃபாரின் ஸ்லாட் மிச்சம் இருக்குன்னு யோசிக்கிறப்போ டேரில் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா இந்த ரெண்டு ஆல்ரவுண்டருக்கு மேல கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிட் வச்சு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதிக தொகை இருக்கு, ரொம்ப கம்மியான ஸ்லாட் இருக்கு. நிச்சயம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த ஏலத்தை பயன்படுத்தி அட்டகாசமான பிளேயிங் லெவனை உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி செட்டான ஒரு பிளேயிங் லெவன், இதை தாண்டி 34 கோடி ரூபாய் கையில இருக்குன்னா என்ன மாதிரி ஒரு டீமை உருவாக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்க. பாப்போம் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து SRH யார் யாரெல்லாம் எடுப்பாங்க, யார் யாரெல்லாம் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.